श्रीगुरुभ्यो नमः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। அஞ்சாவது பாடம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு கமலம், அதாவது தாமரை. கமலானி சரசி பங்கே ஜாயந்தே. கமலானி தாமரைகள், சரசி அதாவது ஏரிகளில், சப்தமி பக்தி. பங்கே பங்கம் அப்படின்னு சொன்னா சேது. பங்கே சப்தமி பக்தி சேரில். ஜாயந்தே உண்டாகின்றன. அதஹ தானி சரசிஜானி பங்கஜானி அம்போஜானி இத்யாதிபிஹி சப்தைஹி வியவஹ்ரியந்தே. அதஹ அதனால், எதனால்? நீரில், அதாவது இந்த சரஹா ஏரி இவைகளில் உண்டாவதினால், அதே போலவே சேற்றில் உண்டாவதினால் அவைகளுக்கு என்ன பெயர்? அதஹா அதனால், தானி அவைகள், அதாவது இந்த கமலங்கள், தாமரைகள், சரசிஜானி சரசில் உண்டாகின்றன என்பதினால் அவைகளுக்கு சரசிஜானி அப்படின்னு பெயர். சரசிஜம் அப்படிங்கிறது ஏகவச்சனம், அதனுடைய பன்மை சரசிஜானி. அத போலவே பங்கஜானி, பங்காத் ஜாயதே இதி பங்கஜம், தானி பங்கஜானி தாமரைகள். அம்போஜானி, அம்பகான்னு சொன்னா ஜலம்னு அர்த்தம், ஜலத்திலிருந்து உண்டாறது. முதல் பதம் சரஸ் அப்படிங்கிற பதம் அந்த நீர் நிலையை குறிப்பிடுறது, அதனால சரசிஜானின்னு பேர் வந்தது. அம்போஜத்துல இருக்கக்கூடிய அம்ப பதம் ஜலத்தை குறிக்கிறது. இந்த பிரவருத்தி நிமித்தம்னு சொல்லுவோம். அந்த சொல்லானது உருவாவதற்கு உண்டான காரணம் வேறு. முன்னாடி சொன்ன பதத்துல நீர்நிலையை குறிப்பிடுற பதம் இருந்தது, அதிலிருந்து உண்டாவதினால சரசிஜம். இப்போ அம்ப பதம் ஜலத்தை குறிக்கிறது, அதிலிருந்து வரதுனால அம்போஜம். பன்மையில ப்ளூரல்ல அம்போஜானி. இத்தியாதிபிஹி போன்ற சப்தங்களால், சப்தைஹி சப்தங்களால், வியவஹ்ரியதே விவகாரம் செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. கமலேஷு நானா ஜாதயா சந்தி. இந்த தாமரையில பலவிதமான ஜாதிகள், பிரிவுகள் இருக்கு. தத்ர நீலம் அம்போருஹம் உத்பலம் இதி அபிதாம் பஜதேன்னு கடைசியில வரப்போறது. இந்த வாக்கியத்துல இதிச்ச அபிதாம் பஜதின்னு வரப்போறது. அபிதாம் பெயரை, பஜதி அடைகிறது. தத்ர அதாவது இங்க பல வகையான தாமரைகள் இருக்குன்னு சொன்னோமே, அவைகளில் நீலம் அம்போருகம், அதாவது நீலபதம் கருப்பையும் குறிப்பிடும், அதே மாதிரி ப்ளூ அதையும் குறிப்பிடுறது. இங்க அந்த ப்ளூவை தான் சொல்லிட்டு இருக்கா. நீலம் அம்போருகம், இந்த வண்ணத்தில் இருக்கக்கூடியதான தாமரையானது அம்போருகம் அப்படிங்கிற பதம் தாமரை குறிக்கிறது. இந்த குறிப்பிட்ட நீல வர்ணத்தில் இருக்கக்கூடியதான தாமரையானது உத்பலம் இதி அபிதாம் பஜதி என்ற பெயரை அடைகிறது. சரி, அடுத்தது ரக்தம் கோகனதம் இதி. ரக்தம் சிகப்பாக கூடிய தாமரையானது கோகனதம் இதி, கோகனதம் இதி என்கின்றதான அபிதாம் பஜதேன்னு மறுபடியும் அங்க கடைசியில போய் சேர போறது. அடுத்தது சிதம். சிதம்னா வெண்மை, வெண்மையாக இருக்கக்கூடிய தாமரையானது புண்டரீகம் இதிச்ச அபிதாம் பஜதி.
புண்டரீகம் என்கின்றதான பெயரை அடைகிறது. ஆக மொத்தம் இப்ப பாருங்க 3 வகையான தாமரைகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. நீலம் அம்போருகம் உத்பலம் இதி அபிதாம் பஜதே, ரக்தம் அம்போருகம் கோகனதம் இதி அபிதாம் பஜதே, சிதம் அம்போருகம் புண்டரீகம் இதிச்ச அபிதாம் பஜதே. இப்படின்னு தனித்தனி வாக்கியங்களா நம்ம புரிஞ்சுக்கிறத சௌகரியமா பண்ணிக்கலாம். இந்த பேராகிராஃப் நான் ஒரு தடவை படிக்கிறேன். கமலானி சரசி பங்கே ஜாயந்தே அத்தஹ தானி சரசிஜானி பங்கஜானி அம்போஜானி இத்யாதிபிஹி शब्दैहि व्यवह्रियन्ते. कमलेषु नानाजातयः सन्ति. तत्र नीलम् अम्भोरुहम् उत्पलम् इति, रक्तं कोकनदम् इति, सितं पुण्डरीकम् इति च अभिधां भजति. அதுக்கப்புறம் குவலயான்யபி சரசி பங்கே ஏவ ஜாயந்தே. எப்படி தாமரை மலர்கள் சேற்றில் நீரில் வளர்கிறதோ அதை போலவே குவலய புஷ்பம் அப்படின்னா அல்லின்னு சொல்லுவோம், லில்லி, அதுவும் கூட சரசி அதாவது நீர்நிலைகளில் பங்கே ஏவ ஜாயந்தே சேற்றில்தான் அவைகளும் உற்பத்தி ஆகின்றன. அதாபி இருந்த போதிலும் தேஷாம் அந்த மலர்களுக்கு ந பங்கஜாதி சப்தைஹி விவகாரஹா. பங்கஜம் அதே மாதிரி அம்போருகம் இந்த மாதிரியான சப்தங்களால் அந்த மலர்கள் குவலய புஷ்பங்கள் குறிப்பிடப்படுவது இல்லை. ந பங்கஜாதி சப்தைஹி பங்கஜம் முதலிய சப்தங்களால் ந விவகாரஹா பயன்பாடு இல்லை. குவலயானி கமலாகாராண்யேவ. சரி, இந்த சப்தங்களால சொல்லப்படுவது இல்லைன்னு சொல்லிட்டார். கமலம் முதலியதான சொற்களால குவலய புஷ்பம் சொல்லப்படுவது இல்லை அப்படின்னு சொன்னா தாமரைக்கும் இதற்கும் ஏதாவது பயங்கர வேறுபாடு இருக்கா ஸ்வரூபத்துல உருவத்துல அப்படின்னு கேட்டா அப்படியும் இல்லை. தாமரை போலதான் அது இருக்குமா. குவலயானி கமலாகாராண்யேவ. இந்த தாமரைகள் எப்படி இருக்குமோ அதே போலதான் இருக்கும். கிந்து ஆனால் தேஷு சௌகந்தியம் நாஸ்தி. அந்த மலர்களில் குவலய புஷ்பங்களில் என்ன இல்லை? சௌகந்தியம் நாஸ்தி. சுகந்தத்தன்மை அப்படின்னு அர்த்தம், வாசனை இல்லை. அதுதான் வித்தியாசம். மற்றபடி ஸ்வரூபத்துல எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஒரே இடத்துல தான் உண்டாறது, ஒரே மாதிரிதான் உருவம் கொண்டிருக்கு. ஆனால் ஒரே மாதிரியான வாசனை கொண்டவைகளாக இல்லை. ஒரே மாதிரி வாசனைன்னா வேறு வாசம் இருக்கான்னு கேட்டா அதற்கு வாசமே கிடையாது. இந்த அம்சத்துல ரெண்டுத்துக்கும் வேறுபாடானது இருக்கு. கிந்து தேஷாம் சௌகந்தியம் நாஸ்தி. சித்திரம் பஷ்ய. இந்த புஸ்தகத்துல கொடுத்திருக்கக்கூடிய படத்தை பார்த்தா நமக்கு ஒரு வித்தியாசம் தெரிகிறது. என்ன வித்தியாசம்? காணிச்சித்து குசுமானி முகுலிதானி காணிச்சித்து விகசிதானிச்ச திருஷ்யந்தே. சித்திரம் பஷ்ய, இந்த படத்தை பார். காணிச்சித்து ஒரு சில குசுமானி புஷ்பங்கள், குசுமம் அப்படின்னா புஷ்பம்னு அர்த்தம். காணிச்சித்து குசுமானி ஒரு சில புஷ்பங்கள், முகுலிதானி அப்படின்னு அர்த்தம் மொட்டு விட்டு மொட்டுடன் கூடியதாக. காணிச்சித்து விகசிதானிச்ச திருஷ்யந்தே மலர்ந்தவைகளாகவும் ஒரு சில புஷ்பங்கள் இருக்கின்றன என்பது தெரிகின்றது. இந்த படத்தை பார்த்தா நமக்கு அப்படி தெரிகிறது. அதுக்கப்புறம் குசுமஸ்ய அதஹா குசுமஸ்ய அதஸ்தாத் திருஷ்யமானஹ பிரகாண்டஹ பிரகாண்டஹ மிருணாலம். இந்த பூவுக்கு கீழே அதஸ்தாத் அப்படின்னா கீழ்பகுதியில், திருஷ்யமானஹா காணப்படுகின்ற, பிரகாண்டஹா அதாவது கீழே இருக்கக்கூடிய தண்டு, அதற்கு என்ன பெயர்? மிருணாலம் அப்படின்னு பெயர். மிருணாலஸ்ய அந்தர்பாகே சித்ராணி தந்தவஸ்ச வர்த்தந்தே.
இந்த மிருணாலத்தினுடைய உள்பகுதியில் அந்தர்பாகே என்ன இருக்கின்றன? சித்ராணி ஓட்டைகளும், தந்தவஸ்ச வர்த்தந்தே நூல்களும் இருக்கின்றன. இந்த 2 பேராகிராஃப் மறுபடியும் படிக்கிறேன். குவலயான்யபி சரசி பங்கே ஏவ ஜாயந்தே அதாபி தேஷாம் ந பங்கஜாதி சப்தைஹி விவஹாரஹ. குவலயானி கமலாகாராண்யேவ கிந்து தேஷு சௌகந்தியம் நாஸ்தி. சித்ரம் பஷ்ய கானிச்சித் குசுமானி முகுலிதானி கானிச்சித் விகசிதானி ச திருஷ்யந்தே. குசுமஸ்ய அதஸ்தாத் திருஷ்யமானः பிரகாண்டः மிருணாலம். மிருணாலஸ்ய அந்தர்பாगे छिद्राणि तन्तवश्च वर्तन्ते. कमलसरांसि कमलिन्यः इति कुमुदसरांसि कुमुदिन्यः इति च उच्यन्ते. कुमुदिनी அப்படின்னு பேரு, குமுதஹா அப்படின்னு பேரு. அதுக்கு எதுனா வெள்ளை தாமரைக்கு பேர் உண்டு. இதுல கமல சராம்சி, அதாவது இந்த தாமரைகள் மலருகின்றதான அந்த நீர் நிலைகளுக்கு, குளமோ அல்லது மற்ற எதுவோ அவைகளுக்கு கமலின்யஹா அப்படின்னு பேரு, கமலினி அப்படின்னு பேரு. அதே போல குமுத சராம்சி, இந்த குமுத புஷ்பங்கள் இருக்கே அவைகள் உண்டாகின்றதான அந்த நீர் நிலைகளுக்கு குமுதின்யஹா இதிச்ச உச்சந்தே, குமுதின்யஹா என்று பெயர் இப்படி சொல்லப்படுகின்றது. கமலின்யஹா சூரியஸ்ய குமுதின்யஹா சந்திரஸ்ய ச உதயே விகசந்தி. கமலின்யஹா அப்படின்னு சொன்னா அந்த பூக்கள் உண்டாகின்ற அந்த குளமானது ஒன்று பூக்கள் மலர்கின்றன, அல்லது பூக்களை கொண்ட அந்த நீர் நிலை குளமோ அல்லது மற்ற எதுவோ அது பிரகாசிக்கிறதுன்னு வச்சுக்கணும். கமலின்யஹா தாமரை கொண்ட குளமானது எப்பொழுது பிரகாசிக்கிறது? சூரியஸ்ய உதயே. குமுதின்யஹா அது எப்போ பிரகாசிக்கிறது? சந்திரஸ்ய உதயே விகசந்தி. தேனா அதனால தான் சூரியः கமலினி நாயகः இதி சந்திரः குமுதினி நாயகः இதி ச பிரசித்தியதः. பிரசித்தியதி பிரசித்தியதः அப்படின்னு விவச்சனம். என்ன பிரசித்தியா இருக்கு? சூரியனுடைய உதயத்தினால தாமரைகள் மலர்கின்றன என்பதினால் அந்த சூரியனுக்கு இப்ப என்ன பேரு? கமலினி நாயகஹான்னு பெயர். அத போல சந்திரனுடைய வருகையினால, உதயத்தினால இந்த குமுத புஷ்பங்கள் மலர்கின்றன என்பதனால் சந்திரனுக்கு என்ன பெயர்? குமுதினி நாயகஹா அப்படின்னு பெயர். இப்படின்னு பிரசித்தி இருக்கிறது. அதுக்கப்புறம் ஹேமந்தே ஹிமேன சிக்தாக கமலின்யஹ ஸ்மரணீய சோபாக சம்பத்யந்தே. ஹேமந்தே ஹேமந்த ருத்துவில் காலத்தில் ஹிமேன சிக்தாக பனியினால் நினைக்கப்பட்டதாக கமலின்யஹா இந்த தாமரைகள் ஸ்மரணீய சோபாக சம்பத்யந்தே. ஸ்மரணீய சோபா அப்படின்னு அர்த்தம் பார்க்க முடியாதது, அதாவது அந்த சோபையானது மறைந்து விட்டதுன்னு அர்த்தம். நினைவு கூறும்படியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நினைவுல தான் இருக்கே தவிர்த்து நேரடியாக இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இந்த தாமரைகள் சூரியனுடைய உதயத்தினால்தானே மலர்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹேமந்த காலத்துல சூரியனுடைய உதயமானது தாமதமா வரும், அல்லது பனி அதிகப்படியா வரதுனால அந்த உதயம் நமக்கு தெரியாதே போயிடும், அந்த தாமரை மேல படாதே இருக்கும். அதனால அந்த காலத்துல, ஹேமந்த காலத்துல ஸ்மரணீய சோபாக சம்பத்யந்தே, அதாவது அவைகள் மலர்ந்து பிரகாசிப்பது இல்லை, அதற்கு பதிலாக மலராதவைகளாக இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்மரணீய சோபா அப்படின்னு நம்ம எப்போ இதை பயன்படுத்துவோம்னு கேட்டா, அது அங்க நடக்காது, நம்முடைய நினைவு மட்டும்தான் இருக்கு. அப்படிங்கிற சமயத்துல இந்த பதத்தை உபயோகப்படுத்துறது உண்டு. ஸ்மரணீய சோபாகா வாஸ்தவிகத்துல அங்க எதிரில் இல்லை,
முன்னாடி இருந்தது, இப்போ அது நம்ம நினைவுல மட்டும்தான் இருக்கு, நேர்ல இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த பதத்தை உபயோகப்படுத்துறது உண்டு. கமலானாம் மத்தியபாகே கிஞ்சல்காக சந்தி. இந்த தாமரைகளுடைய மத்தியபாகே நடுவில் கிஞ்சல்காக, கிஞ்சல்கான இழை அப்படின்னு சொல்லுவோம். இழைன்னா ஒரு நூல் இழை அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அதே மாதிரிதான் இங்க. அதுதான் இந்த கிஞ்சல்கான்னு பேர். கமலானாம் மத்தியபாகே கிஞ்சல்காக சந்தி. தேஷு அவைகளில் சுகந்தயா பராகாக வித்யந்தே அப்படின்னு அர்த்தம். நல்ல மனம் கொண்ட பராகா அப்படின்னா அந்த ரஜஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சின்ன துகள்கள். இன்னும் சொல்ல போனா ரஜஸ் அப்படின்னா தூசின்னு சொல்லுவோம். சின்னதா ஒரு எல்லோ கலர்ல சின்னதா இருக்கும். ஆமா, அதுதான் பராகாக வித்யந்தே. மதுகராக பிராதான்யேன கமலேபியா மது பிபந்தி. இந்த மதுகராக அப்படின்னா தேனீக்கள், பிராதான்யேன பெரும்பாலும் முக்கியமாக அப்படின்னு அர்த்தம். கமலேபியா தாமரைகளில் இருந்து மது பிபந்தி தேனை குடிக்கின்றன. யத்யபி மல்லிகாதீனி குசுமானி கமலாபேக்ஷயா சுகந்தி தராணி. இப்படி இருந்த போதிலும் அப்படின்னா எப்படி இருந்த போதிலும், மல்லிகாதீனி குசுமானி மல்லிகை முதலியதான புஷ்பங்கள் மலர்கள் கமலாபேக்ஷயா தாமரை காட்டிலும் சுகந்தி தராணி அதிகமான வாசனை உடையவைகளாக இருந்த போதிலும், ததாபி இருந்த போதிலும் அர்த்தம். தேஷாம் அவைகளுக்கு, அதாவது மல்லிகை முதலியவைகளுக்கு, ஏதாவத் சௌந்தர்யம் நாஸ்தி இவ்வளவு அழகு இல்லை. எவைகளுக்கு? மல்லிகாதீனாம். அரவிந்தான்யேவா குசுமேஷு சுந்தர தமானி. அரவிந்தங்கள் தான், அதாவது தாமரைகள் தான். அரவிந்தானி ஏவ தாமரைகள் தான். குசுமேஷு புஷ்பங்களில், சுந்தர தமானி மிகவும் அழகானவைகளாக இருக்கின்றன. அதையேவ அதனாலதான் பத்மம் இந்த தாமரையானது பத்மாயாகா லக்ஷ்மியாகா லக்ஷ்மியினுடைய சத்மா இருப்பிடம், வேஷ்ம சத்ம நிகேதனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பவனம் இருப்பிடம், நிகத்தியத்தே சொல்லப்படுகிறது. இப்ப இந்த 3 பேராகிராஃப் படிச்சு காமிக்கிறேன். கமல சராம்சி கமலின்யஹ இதி குமுத சராம்சி குமுதின்யஹ இதி ச உச்யந்தே. கமலின்யஹ சூரியஸ்ய குமுதின்யஹ சந்திரஸ்ய ச உதயே விகசந்தி. तेन सूर्यः कमलिनीनायकः इति चन्द्रः कुमुदिनीनायकः इति च प्रसिद्ध्यतः. हेमन्ते हिमेन सिक्ताः कमलिन्यः स्मरणीयशोभाः सम्पद्यन्ते. कमलानां मध्यभागे किञ्जल्काः सन्ति. तेषु सुगन्धयः परागाः विद्यन्ते. मधुकराः प्राधान्येन कमलेभ्यः मधु पिबन्ति. यद्यपि मल्लिकादीनि कुसुमानि कमलापेक्षया सुगन्धितराणि तथापि तेषाम् एतावत् सौन्दर्यं नास्ति. अरविन्दान्येव कुसुमेषु सुन्दरतमानि. अतएव पद्मं पद्मायाः स्पद्मा निगद्यते. இப்போ இதிலிருந்து கேள்விகள். कुतः कमलानि सरसिजानि पंकजानि इत्यादिभिः शब्दैः व्यवह्रियन्ते அப்படின்னு கேள்வி. कमलानि सरसि पंके जायन्ते अतः तानि सरसिजानि पंकजानि अंभोजानि इत्यादिभिः शब्दैः व्यवह्रियन्ते. उत्पलं कोकणदं पुण्डरीकञ्च किम्. उत्पलं च नीलम् अम्भोरुहं नीलम् अम्भोरुहं
उत्पलं रक्तम् अम्भोरुहं कोकनदं सितम् अम्भोरुहं पुण्डरीकं च इति अभिधां अभिधा भजते भजति अभिधां अभिधां भजति कुवलयानि அபிதாம்ங்கிறது பெரும்பாலும்னு சொல்ல முடியுமா? அபிதாம் பெயரை அபிதா அப்படின்னா பெயர் பெயர். குவலயானி அதிகிருத்திய கிம் ஜானீத கீழே கூட அந்த பேராகிராஃப் முழுக்க அப்படியே எழுத வேண்டியதுதான். குவலயான்யபி சரசி பங்கே ஏவ சரசி ஜாயந்தே பங்கேயேவ ஜாயந்தே அச்சாபி தேஷாம் ந பங்கஜாதி சப்தைஹி व्यवहारः कुवलजानि कमलाकराण्येव किन्तु तेषु सौगन्ध्यं नास्ति கமலாகாராண்யேவ कमलाकाराण्येव किन्तु तेषु सौगन्ध्यं नास्ति. அடுத்தது கிம் நாம மிருணாலம் कुसुमस्य अधस्तात् दृश्यमानः प्रकाण्डः मृणालम् इति क्रियते. आमा कमलिनी नायकः कुमुदिनी नायकः इति व्यपदेशे किं कारणम्? कमलिन्यः सूर्यस्य उदये विकसति विकसन्ति कुमुदिन्यः चन्द्रस्य उदये विकसन्ति अतः सूर्यः कमलिनी नायकः एकः चन्द्रः कुमुदिनी नायकः इति अभिधां भजति. भजति एकवचनं வேண்டாம் भजतःனு ரெண்டு பேர் சொல்லலாம் प्रसिद्ध्यतः कुतः पद्मं पद्मायाः सद्म निगद्यते? यद्यपि मल्लिकादीनि अरविन्दान्येव कुसुमेषु सुन्दरतमानि अतदेव पद्मं पद्मायाः सद्म निगद्यते. तत्तद्धातूनां निर्दिष्टैः लकारैः वाक्यानि पूरयत. अत्र प्रकोष्ठे इत्युक्ते ब्राकेट् मध्ये लकारः निर्दिष्टः, ततः प्राग् धातुः निर्दिष्टः, तं धातुं दृष्ट्वा तस्मिन्नेव लकारे शब्दः पूरणीयः. सरसिजानि शैवलेन आवृतान्यपि रम्याणि. सरसिजानि தாமரைகள், शैवलेन आवृतान्यपि अदा शैवलம்னா பாசி, शैवलेन आवृतान्यपि பாசியினால் சூழப்பட்டதாக இருந்தாலும் கூட ரம்யானி அழகானவைகளாக தெரிகின்றன, மிளிர்கின்றன சொல்லணும். பாதி சரிதான், சமீச்சீனம், பாந்தி. அடுத்து மலினமபி ஹிமாம்சோஹோ லக்ஷ்மீம் தனு தாத்து. என்ன அர்த்தம் சொல்றேன்? ஹிமாம்சோஹோ சந்திரஸ்ய மலினமபி, இந்த சந்திரனுடைய பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தோம்னா ஸ்வரூபத்துல அங்கங்கே கொஞ்சம் கருப்பா தெரியும், அது மலினம், அழுக்குன்னு வச்சிருந்து பேசுறா. சந்திரனுடைய அந்த அழுக்கு இருக்கே மலினம், அதுவும் கூட லக்ஷ்ம அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த அழுக்கும் கூட என்ன பண்றதா, லக்ஷ்மி ஒரு சோபத்தை, ஒரு பிரகாசத்தை, இந்த லக்ஷ்மிங்கிற பார்த்துக்கு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். அதுவும் கூட நமக்கு ஒரு ஒளியை தான் கொடுக்கிறது, பரப்புறது அப்படின்னு சொல்லணும். தனுதஹா திவச்சனம் ஹிமாம்சோ லக்ஷ்மீம் தனோதி போதும். நான் பகுவச்சனம் சொல்லணுமோ நினைச்சுன்னு யோசிச்சேன், ஏகவச்சனம் போதும், தனோதி. அப்புறம் துவம் நீ, தஸ்மாத் சரசஹா அந்த சரசுல இருந்து, பஞ்சஷானி அஞ்சோ ஆறோ, கமலானி தாமரைகளை, கிரகதாத்து
கொண்டு வா அப்படின்னு சொல்லணும். கிருஹி லோட்ல காரத்துல அதுவும். கிருஹான. கிருஹான. அடுத்தது இப்போ ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்குறா. அதிசாயனார்த்தகௌ தரப்பு தமப்பு பிரத்யயௌ. அதிசாயனார்த்தகான்னு அர்த்தம், முன்னாடி சொல்லப்பட்டதை காட்டிலும் உயர்வானது. அதிசயம்னா அதான் அர்த்தம் பண்ண. ஆமா ஆமா, அதிசயம்னா முன்னாடி காட்டிலும் இது ஒசத்திங்கிற அர்த்தத்துல. ஓகேண்ணா, நம்ம முன்னாடி அந்த சிறப்பு சிறப்புன்னு சொல்றோம் இல்லையா, பெஸ்ட் பெஸ்டர் பெட்டர், அதேதான் அந்த பூயதே போ பவதி போ பூயதே அப்படின்னா நம்ம இதுல கூட விருத்தியில கூட கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி இங்க பிரத்யத்தை வச்சு சொல்ல போறோம். எப்படின்னு கேட்டா, சுந்தர தரஹா ராமலக்ஷ்மணயோஹோ, ராமஹா சுந்தர தரஹா, ரெண்டு பேர்ல இவன் ரொம்ப அழகானவன் அப்படின்னு சொல்றதா இருந்தால், இதே போத் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ரெண்டு பேர்ல இவன் ரொம்ப அதிசயா சுந்தராதிசயா வர்த்தத்தை அப்படின்னு அர்த்தத்துல. இதே நிறைய பேர்ல இருக்கிறதா இருந்தால் சுந்தர தமஹான்னு சொல்லுவோம். அதுதான் இங்க சொல்ல போறோம். சுகந்தி வாசனை உடையது, சுகந்தி தரம், இந்த ரெண்டுத்துல இது ரொம்ப வாசனையானது. சுகந்தி தமம் அப்படின்னா இவை அனைத்துள் இது மிகவும் வாசனையுடன் கூடியது. சுந்தரம் அதே வந்துருது, அந்த பதமே வந்துருது பாருங்க. சுந்தரம் அழகு, சுந்தர தரம் இரண்டில் இது மிக அழகு, சுந்தர தமம் மற்ற எல்லாத்தையும் காட்டும் இது ரொம்ப வசதியானது, ரொம்ப அழகானது அப்படின்னு. அடுத்தது கிருத் பிரத்யயாந்தாக சப்தாக. என்ன தாத்துல அப்படின்னா சிச் சேச்சனை தாத்து, சிஞ்சதிங்கிறது லட்லகாரா, சிக்தஹா தெளிக்கப்பட்டது, பிரத்யா பதம். சிக்தவான் தவத்து பிரத்யா, சிஞ்சன் தெளித்து கொண்டு, சத்ரு சத்ரு. ஏன்னா அடுத்தது சிச்சமானஹான்னு வரப்போகுது. சிக்த்வா அங்கேயே உபசர்க்கத்தோடு வந்தால் நிஷிச்சன்னு ஆயிடும். நிஹி அப்படிங்கிறதுனால அந்த சகாரம் ஷகாரமா மூர்தன்ய சகாரமா மாறி நிஷிச்சன்னு யபந்தமா வந்துடுது. நிஸ் அப்படி வராது, அந்த இடத்துல அப்படி வராது. நிஹி இந்த விசர்க்கத்தினால அப்படி ஆறுது. இந்த இடத்துல யபந்த பதம் நிஷிச்சிய. சேக்தும் ஆமா, சேக்தவ்யம் ஸ்தோஹோ சுனாயோகே சுகுதா. அது வர்றதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை. சரி, நான் அது வருமானு பார்த்தேன், அப்படி இல்லை, அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, சேச்சனீயம் அநீயர், சேச்சியம் யத் யத் பிரத்ய யத். அடுத்தது எத்து நம்ம எப்படி அர்த்தம் கொண்டோம், இதே அநீயர் மாதிரிதான் யோக்கிய அர்த்தத்துல. சேச்சம்னா தெளிக்கும் யோக்கியம் உடையது, தெளிக்கத்தக்கது அப்படின்னு சொல்றோமா இல்லையா. தெளிக்க வேண்டியது, தெளிக்கத்தக்கது, அந்த தக்கதுங்கிற அர்த்தத்துல யோக்கியம். முச்சு தாது மோச்சே அப்படின்றது, அதனுடைய லட்லகாரம் முஞ்சதி. அடுத்தது முக்தஹ க்த பிரத்யாந்தம் பதம், முக்தவான் தவத்து பிரத்யாந்தம் பதம், முஞ்சன் சத்ரு பிரத்யாந்தம் பதம், முச்சியமானஹ முக்த்வா. அதே இடத்துல யபந்த பதம் விமுச்சிய. அடுத்தது மோக்தும் மோக்தவ்யம் மோச்சனீயம் மோட்சியம். இது இதுக்கப்புறம் விடுபடுபவன் அர்த்தம். அப்படி முன்சதினா விடுபடுவன் அர்த்தம். முன்சதி விடுபடுகிறான்,
விடுபடுகிறான். முக்தஹா அப்படின்னு நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆ, முக்தஹா, அயம் முக்தஹா ஆ, அப்படின்னா விடுபட்டவன். ஓகே. முக்தோ முக்த கில்பிஷஹா அப்படின்னு கூட நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஆமாண்ணா. பாபத்திலிருந்து விடுபட்டவன் அர்த்தம். கில்பிஷஹா முக்தஹா. அடுத்தது உபசர்க யோகாத் அர்த்தபேதா. எப்படி? ஐ தாத்து அயதே கச்சதின்னு அர்த்தம். இதே இந்த அயதேங்கிறதுக்கு அயனம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அயகதோ தாத்து, ஆமாண்ணா. அயத்தேன செல்கிறான். தட்சிணா அயனம் சொல்றோம். அயனம்னா கமனம். ஆமா. உத்தர அயனம் கமனம் அப்படின்னு அர்த்தம். அந்த தாத்து தான். அதுலயே உபசர்க்கம் சேர்ந்தால் கமனம்ங்கிறது லியூட் லியூட் பத்தி அந்த மாதிரி வருதுன்னா செல்லுதல். ஆமாமா லியூட் பிரத்யம். லியூட் பிரத்யா அங்க இருக்கு. கமனம் ஓகே. அந்த தாத்து தான். ஆனா உபசர்க்கத்தினுடைய சேர்க்கையினால வேற அர்த்தத்தை கொடுக்கிறது. எப்படி? உதயத்தே உதிக்கிறதுன்னு அர்த்தத்தை கொடுக்கிறது. கச்சதிங்கிற அர்த்தம் இல்லை, உதிக்கிறதுன்னு அர்த்தம். உதிக்கிறது. அடுத்தது பரா உபசர்க்கத்தோடு சேர்ந்த ஆயத்தை சேர்ந்தால் பலாயத்தேன்னு அடுத்து ஓடுகிறான்னு அர்த்தம். பலாயத்தேன்னு அதுவும் எப்படி? பயந்து ஓடுறான்னு அர்த்தம். பலாயத்தே. அடுத்தது பதில் கதவ் அப்படிங்கிற தாத்து பத்தியத்தேன கச்சதின்னு அர்த்தம். ஆனா அதிலே உபசர்க்கம் சேர்ந்தால் ஆபத்தியத்தே உண்டாகிறது, உற்பத்தியத்தே உண்டாகிறது அர்த்தம். ஆனா ஆபத்தியத்தைன்னு நம்ம எப்ப சொல்லுவோம் தெரியுமா? வந்து சேருகிறது, இப்படியாக நிகழ்கிறது அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம சேர்றோம் ஆபத்தியத்தைன்னு. உற்பத்தியத்தைங்கிறது உற்பத்திங்கிற அர்த்தத்திலே சொல்லிட்டு இருக்கோம். உபபத்தியத்தே ஒத்து போகிறது, தகுந்ததாக இருக்கிறதுன்னு அர்த்தம் உபபத்தியத்தைங்கிறதுக்கு. நிஷ்பத்தியத்தைன்னா உண்டாகிறதுன்னு அர்த்தம். பரபத்தியத்தே அடைகிறது, பிரதிபத்தியத்தைன்னா தெரிகிறது, விபத்தியத்தே அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏற்படுறதுன்னு அர்த்தம். விப்ரதிபத்தியத்தை மாறுபடுகிறது, சம்பத்தியத்தை ஏற்படுகிறது. இப்படி ஒவ்வொரு இடத்தையும் உபசர்க்கத்தினுடைய சேர்க்கையினால அர்த்தமானது வேறுபடுகிறது. பர்யாய சப்தங்கள் எதற்கு? முதல்ல இந்த தாமரைக்கு உண்டான பர்யாய சப்தங்கள். பத்மம் வா பும்சி பத்மம், வா விகல்பேன பும்சி. நளினம் அரவிந்தம் மகோத்பலம் நாலாச்சு. சஹசிரபத்ரம் கமலம் சதபத்ரம் குஷேஷயம் 8. பங்கேருகம் தாமரசம் சாரசம் சரசீருகம் 12. பிசப்பிரசூன ராஜீவ ஒரே சேர்த்து போட்டுகள். பிசஹா பிரசூன ராஜீவ புஷ்கர அம்போருக மொத்தம் 5 சேர்த்தால் ஏற்கனவே 12 வந்தது. அதோடு சேர்த்து இங்க 17 வந்துடுது. அடுத்தது புஷ்பம். இந்த கவனிச்சா தெரியும். அடுத்தது புஷ்பத்துக்கு இருக்கு இல்லையா? அதுல இந்த ஸ்திரீயஹா சுமனசகான்னு இருக்கு இல்லையா? அது மட்டும்தான் ஸ்திரீலிங்கத்துல. இதெல்லாம் புஷ்பம் பிரசூனம் குசுமம் சுமம் இந்த 4ம் நபும்சகலிங்கத்துல. இதோட இந்த பாடம் முடிகிறது. அடுத்த பாடம் நம்ம அந்த கதை மட்டும் ஒண்ணு பார்த்துடலாம். 6வது பாடம் நகுஷ மகாராஜா. ராஜஹா அப்படின்னு வருது இல்லையா? இது புல்லிங்க சப்தமா அகாராந்த சப்தமா வருது இந்த இடத்துல. பொதுவா ராஜன் நகாராந்த சப்தா தானே வரும். ராஜா ராஜானோ. ஆனா அந்த ராஜா அப்படிங்கிற சப்தத்துக்கு முன்னாடி வேற ஏதாவது ஒரு சப்தம் சேர்ந்தால் அது ராமசப்தம் போல வந்துடும். ஆனாதான் இங்க நகுஷ மகாராஜா அப்படின்னு வந்திருக்கு, ராமசப்தம் போல. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. புராகில சந்திரவம்சே புரூரவசஹா பௌத்ரஹா ஆயுஷஹா புத்திரஹா ஷீலவான் மதிமான் தார்மிகஸ்ச நகுஷஹா நாம நரபதி ஆசீத். புரா கில முன்பு, கிலங்கிறது பிரசித்தார்த்தத்தை சொல்றது. முன்னாடி இப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்படின்னு. இப்ப கலுனா அல்லவான்ற அதுவும் பிரசித்தார்த்தம் தானே? ஆமா, அதுவும் பிரசித்தார்த்தம் தான். நம்ம கிளங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் எப்படி நம்ம மனசுல அதுவும் பிரசித்தார்த்தம் தான். அதுவும் ஆ. பிரசித்தார்த்தம் தான். புரா கில முன்பு அல்லவா, அல்லவாங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அல்லவாங்கிறது நம்ம எப்ப சொல்லுவோம்? பிரசித்தார்த்தம் இப்படி இருந்தது இல்லையா, ரொம்ப பிரசித்தம் தானே இது அப்படின்னு. புராகில சந்திரவம்சே, சந்திரவம்சத்தில் புரூரவசஹா ஷஷ்டி
ஏகவச்சனம். புரூரவசனுடைய பௌத்ரஹா. அப்ப யாருடைய பையன்? ஆயுஷா புத்திரஹா. ஆயுஷாங்கிறதும் ஷஷ்டி ஏகவச்சனம். ஆயுஷ் என்கின்றவருடைய புத்திரனாக இருக்கக்கூடியவர். அவர் எப்பேற்பட்டவர்? ஷீலவான், நல்ல சீலத்தை கொண்டவர், ஒழுக்கத்தை கொண்டவர். மதிமான், புத்திமான். தார்மிகஷ்ட, தர்ம வழியில நடப்பவனாகவும். நகுஷா நாம நரபதி ஆசீத். நகுஷன் என்கின்ற பெயரை கொண்ட ராஜாவானவர் ஆசீத் இருந்தான். சச்ச அவன் மகதா விபவேன, பெரிய ஒரு செலவினால். விபவகன்னா தன்னுடைய அந்த செல்வ செழிப்பு இருக்குல்லையே, அது விபவகான்னு பேரு. செல்வங்களினால் என்ன பண்ணினா? சதம் அஸ்வமேதான் ஆஹிருத்திய. அஸ்வமேத யாகங்களை 100 பண்ணிக்கான. ஆஹிருத்தியான கிருத்வா அனுஷ்டாய. எதை செய்துவிட்டு? அஸ்வமேதான் ஆஹிருத்திய. அஸ்வமேத யாகங்களை எத்தனை? 100 அஸ்வமேத யாகங்களை ஆஹிருத்திய செய்துவிட்டு. த்விதீயா சதக்ரதுஹு இவ வியராஜத. இரண்டாவது இந்திரனை போல அவன் பிரகாசித்தான். வியராஜத, ராஜ தீப்தாயாம்னு தாத்து. சதக்ரதுஹு இவ வியராஜத. அப்ராந்தரே, இதற்கிடையில் விருத்ரம் ஹத்வா, அந்த விருத்ராசுரனை ஹத்வா கொன்றுவிட்டு, பாபம் அவாப்பிய, பாபத்தை அடைந்து, ஸ்வபதாத், தன்னுடைய இடத்தில் இருந்து, தன்னுடைய அந்த ஸ்தானம் இருக்கே, தேவ கூட்டங்களுடைய தலைவன் தேவேந்திரன், அந்த இடத்திலிருந்து ஸ்வபதாத் பிரச்சுதா வாசவஹா, அதாவது அந்த தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து நழுவினார். யாரு? வாசவஹா, இந்திரன். தத் பிராயஷ்சித்ததையா, அந்த மரணத்தினால, அவர் கொண்டுட்டார் இல்லையா, அந்த மரணத்தினால ஏற்பட்ட பாபத்திலிருந்து விடுபடுவதற்காக பிராயஷ்சித்தமாக, தத் பிராயஷ்சித்ததையா கஞ்சித்து காலம், ஒரு சில காலம், அந்தர்ஜலே ஞெலீயத, ஜலத்தினுடைய உள்ளார மூழ்கியவராக, ஞெலீயதன மறைந்தார். தஸ்மின் அவசரே, அந்த சமயத்தில், நகுஷா அயம், நகுஷ ராஜாவாகிய இவர், தேவராஜ பதம் அதிரோபிதா, அந்த தேவேந்திரன் என்கின்றதான அந்த ஸ்தானத்துக்கு மற்றவர்களால் அமர வைக்கப்பட்டார். இவர் உட்கார்ல, மற்றவர்களால் உட்கார வைக்கப்பட்டார். தத் பதம் அதிரூட மாத்திரே ஏவா, அந்த ஸ்தானத்தை அடைந்த மாத்திரத்தினாலேயே, சகா அவன், ராஜா, அந்த நகுஷா எப்படிலாம் இருந்தான்? நல்ல ஒழுக்கத்தோடு உடையனா இருந்தான், நல்ல புத்திமானா இருந்தான், தார்மிகனா இருந்தான். ஆனா இப்ப என்ன ஆயிட்டான்? மதாந்தா, மதம் அதாவது கர்வம் தலைக்கு ஏறியவனாக இருந்து கொண்டு, கண் தெரியாதவனாக, அந்தான மூடனாக, அதாவது என்ன பண்றோன்னு தெரியல அவனுக்கு கர்வத்தினால, கண் தெரியாதவனாக. அதுவும் எப்படி? ஸ்ரீமதாந்தா, ஸ்ரீமத் ஸ்ரீமான் அப்படின்னா அந்த செல்வம், செல்வ செழிப்பு. அந்த செல்வம்னா பணம் மட்டும் இல்லை, பதவியும் கூட தான். இந்த 14 செல்வங்கள்ல பதவியும் ஒண்ணு. அந்த பதவி என்கின்றதான ஒரு ஸ்ரீஹி, லக்ஷ்மி, அதை அடைந்தது, ராஜ்ய லக்ஷ்மி அடைந்ததினால் ஏற்பட்ட கர்வத்தினால் கண் தெரியாதவனாக, சர்வமேவ லோகம் திருணாய அமன்யதா, எல்லா உலகமும் இந்த புல்லிற்கு சமம் அப்படியாக எண்ணினான். அமன்யதா, நினைத்தான். இந்த இடத்துல இந்த வியாக்கரணம் விசேஷமானது இருக்கு. அதாவது லோகம் திருணாய அமன்யதான் சதுர்த்தி வந்திருக்கு இல்லையா, திருணம் அமன்யத்தை கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. மன்ய கர்மன்யனாதரேன்னு ஒரு சூத்திரம் வரும். அந்த சூத்திரத்தினால இங்க சதுர்த்தி விகல்பமாக சொல்லப்பட்டிருக்கு. லோகம் திருணம் அமன்யதா இப்படியும் சொல்லலாம், லோகம் திருணாய அமன்யதா அப்படியும் சொல்லலாம், தப்பு கிடையாது. இது நமக்கு அந்த வியாக்கரணம் தெரியணுங்கிறதுக்காக இவ இங்க சொல்லியிருக்கான்னு தோன்றது. அத இதை நான் ஒரு தடவை படிச்சிடுறேன். புரா கிள சந்திரவம்சே புரூரவசா பௌத்ரஹா ஆயுஷா புத்திரஹா ஷீலவான் மதிமான் தார்மிகஸ்ச நகுஷா நாம நரபதி ஆசீத். சச்ச மகதா விபவேன சதம் அஸ்வமேதான் ஆஹிருத்ய
द्वितीयः शतक्रतुः इव व्यराजत। अत्रान्तरे वृत्रं हत्वा पापम् अवाप्य स्वपदात् प्रच्युतः वासवः तत्प्रायश्चित्ततया कञ्चित् कालम् अन्तर्जले न्यलीयत। तस्मिन्नवसरे नहुषः अयं देवराजपदम् अधिरोपितः। तत्पदम् अधिरूढमात्रे एव सः राजा श्रीमदान्धः सर्वमेव लोकं तृणाय अमन्यत। अथ सः इदानीं அத பிறகு சஹா அவன் இந்திராணி, அதாவது இந்திரனுடைய மனைவி, திரஷ்டுமிச்சன்னு பார்க்க விரும்பியவனாக, மகதா ஆடம்பரேன பெரிய ஆடம்பரத்தோடு, அர்த்தம் வேலையாட்களை கூட்டுகிறது, என்னென்னவோ ஏற்பாடு பண்ணிக்கிறது, இந்த ஆடம்பரத்தோடு தஸ்யாஹா வாசபவனம் கச்சன்னு, தஸ்யாஹா அந்த இந்திராணியினுடைய இருப்பிடத்துக்கு நோக்கி கச்சன்னு சென்று கொண்டு என்ன பண்ணா, சப்த ரிஷீன்னு ஆனாய, இந்த 7 ரிஷிகள் இருக்காளே சப்த ரிஷிகள், அவர்களை ஆனாய வரவழைத்து என்ன பண்ணினானா, ஸ்வசிபிகா வஹனாய ஆதிதேஷா, தன்னுடைய அந்த சிபிகா இருக்கு இல்லையே அந்த பல்லாக்கு, அதை சுமக்கும்படியாக கட்டளையிட்டான். ஸ்வசிபிகா வஹனாய, தன்னுடைய அந்த பல்லாக்கை தூக்குவதற்கு ஆதிதேஷ கட்டளையிட்டான். சப்த ரிஷயः தஸ்ய சாசனம் அனுல்லங்கனீயம் ஞாத்வா சிபிகாம் வஹந்தः கதம் கதமபி சேலுஹு. சப்த ரிஷயः சப்த ரிஷிகளும் தஸ்ய அவனுடைய சாசனம் அந்த கட்டளையை, அவன் ராஜாவா இருக்கிறதுனால ராஜாவினுடைய கட்டளையை நாம பின்பற்றிதான் ஆகணும். அதுக்காக சாசனம் அனுல்லங்கனீயம், அந்த கட்டளையை மீறக்கூடாது என்று ஞாத்வா தெரிந்து கொண்டு, அதாவது இப்படிதான் தர்மஹா இருக்குன்னு தெரிந்து கொண்டு, ஷிபிகாம் வஹந்தஹா பல்லக்கை தூக்கி கொண்டவர்களாக, கதம் கதமபி சேலுஹு எப்படியோ நகர்ந்தார்கள். சச்சால சேலத்துஹு சேலுஹு, சல கதவு கம்பனேன்னு இருக்கு, அதாவது கதவு கூட இல்லை, கம்பனம்னா அசைதல், அசைஞ்சுட்டே ஒரு மாதிரியே போனா அப்படின்னு. ஏன்னா அவளோ இந்த மாதிரி பழக்கம் இல்லாதவா, தபஸில் ஈடுபட்டவா தவிர்த்து இந்த மாதிரி பாரவாகனங்கள்ல அவளுக்கு ஒரு முன் அனுபவங்கள்லாம் கிடையாதுங்கிறதுனால எப்படியோ கொண்டு போனார்கள் அப்படின்னு சொல்றா. ராஜாச்ச தான் சர்வான் பதே பதே ஸ்கலதா பருஷவச்சனைஹி அணிந்தது, அதாவது தான் சர்வான் ஸ்கலதா, பதே பதே ஒவ்வொரு அடியிலையும் அப்படி அவளுக்கு வழுக்கிறது, அல்லது ஸ்கலனம் அப்படின்னா நழுவுதல், அபியாசம் இல்லைங்கிறதுனால ஒவ்வொரு பதத்திலையும் ஒவ்வொரு அடியிலையும் அவர்கள் நழுவுகிறார்கள் அல்லது வழுக்கு விழுகிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு பருஷவச்சனைஹி அணிந்தது, ரொம்ப கடுமையான சொற்களால அணிந்தது திட்டினான். யாரை? அந்த 7 ரிஷிகளையும் திட்டினான். அதுலயும் கூட விசேஷதஸ்ச இதரை சக கந்தும் அசக்தம் ஹ்ரஸ்வகாயம் அகஸ்தியம் கும்படிம்ப சர்ப்ப சர்ப்ப இது அதிசிக்ஷேப. விசேஷத்தா எல்லாருமே திட்டினா அந்த 7 பேர்லயும் ரொம்ப சிறப்பாக அப்படின்னு அர்த்தம். மற்றவர்கள் எல்லாத்தையும் காட்டிலும் இவரை ரொம்ப திட்டான்னு அர்த்தம். யார? இதரை சக மற்றவர்களோடு, மற்ற ரிஷிகளோடு சேர்ந்து, கந்தும் அசக்தம், அதாவது மற்றவர்களோடு இவரால் ஏன் போக முடியலன்னா இவர் ரொம்ப குட்டையா இருக்கார். இந்த படத்தை பார்த்தாலே தெரிகிறது. 6 பேர் ஒரே மாதிரி உயரமா இருக்கா, ஒருத்தர் ரொம்ப குட்டையா இருக்கார். ஏன்னா அவர் கும்ப ஜென்மா அகஸ்தியர், குட்டையார் இருக்கக்கூடியவர். மற்றவர்களோடு சேர்ந்து செல்ல முடியாததுனால் அதற்கு என்ன காரணம்? ஹ்ரஸ்வகாயா, சிறிய உடலை கொண்டவர். அப்பேற்பட்டவரை அகஸ்தியம், அகஸ்தியரை, சிறிய உடலை கொண்ட அகஸ்தியரை என்ன சொல்றானா? கும்ப டிம்ப, ஹே கும்ப. டிம்பன்னா முட்டாளே அல்லது சிறியவனே, குழந்தை அப்படின்னு அர்த்தம். திட்டும் பொழுது சின்ன பையமா இருக்காம்பார் அப்படின்னு பெரியவாளை பார்த்து சின்னவன் சொன்னா அது திட்டுறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி சின்ன பையனே அப்படின்னு திட்டுற மாதிரி, அல்லது மூர்க்க, இந்த 2 அர்த்தத்துல எதை வச்சிருந்தாலும் சரி. இப்படின்னு திட்டிட்டு என்ன சொல்றாராம்? சர்ப்ப சர்ப்ப,
இது அதிசிக்ஷேப, அவர் மேல எரிஞ்சு விழுந்தான்னு அர்த்தம். சர்ப்ப சர்ப்ப சர்ப்பன்னா கச்சான்னு அர்த்தம். சர்ப்பத்தின்னா கச்சத்தின்னு அர்த்தம். அந்த அர்த்தத்துல கச்ச கச்சன்னு சொல்ற பதில சர்ப்ப சர்ப்பன்னு சொல்லிட்டான். அதனால என்ன அடுத்து, ஆத்மானம் அதிக்ஷிப்தம் பஷ்யன்னு, தன்னை திட்டுகின்றான் என்பதை பஷ்யன்னு பார்த்து கொண்டு, பிருஷம் மிகவும் அதிகமாக, வியாக்குலீபூதகா ரொம்ப களங்கம் அடைந்தவனாக, கோபம் அடையல களங்கம் அடைஞ்சிட்டான். யாருன்னா அகஸ்திய ரிஷி. என்ன பண்ணிட்டார், சுலுக்கி சுலுக்கி கிருத அம்போ ராசி, அம்போ ராசின்னா சமுத்திரம், அதை என்ன பண்ணிட்டாராம், சுலக பரிமாணமா ஆக்கிட்டாராம். சுலக பரிமாணம்னா இந்த கையினுடைய இந்த அளவு. இதுதான் நம்ம கையினுடைய அளவு கூட இல்லை, இந்த ரேகை இருக்கு இல்லையா, அதுல இந்த இப்படி சொல்ல தெரியுமா, ஆசனம் பண்றச்ச மாசம் மூழ்கிற அளவுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அளவு தான் சுலக பரிமாணம்னு பேர். அது ரெண்டு விதமா சுலக பரிமாணம், அதையும் ரெண்டு விதமா அர்த்தம் பண்றான். இந்த நடுவுல ஒரு ரேகை போறது இல்லையா சின்னதா, அந்த ரேகை மறையணுமா, அந்த அளவுக்கு கொஞ்சோண்டு ஜலம். அதாவது இது எப்போ, மாஷ பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் வச்சிருக்கா. ஒண்ணு இந்த உளுந்து, இன்னொன்னு இந்த நடு ரேகை இருக்கு இல்லையா, அந்த நடு ரேகைக்கு மாஷன்னு பேர் உண்டாம். ரெண்டுத்துல எதை சொன்னாலும் சரி, தாத்பரியம் கொஞ்சோண்டு ஜலம் அர்த்தம். அது முழுகிற அளவுக்கு. ஒண்ணு அந்த ரேகை எப்போ முழுகும்னா, ஒரு சின்னோண்டு ஜலம் வச்சால் ரெண்டு சைடும் முழுகும், அல்லது அந்த உளுந்து மூழ்கிற அளவுக்கு, அததான் சுலக்க பரிமாணம் சொல்றான். அத போல எதை ஆக்கிட்டாராம், மொத்த சமுத்திரத்தையும் ஆக்கிட்டாராம் அவர். சுலுக்கி கிருத அம்போ ராசிஹி, இது பதம் யார சொல்றதுன்னு கேட்டா அகஸ்தியரை சொல்றது. இப்படியாக மொத்தத்தையும் சுலக பரிமாணமாக செய்தவராக அந்த அகஸ்தியர் என்ன பண்ணார், கும்பயோனிகி அகஸ்தியர் நகுஷம் அசபத்து சபித்தார். என்னன்னு, சர்ப்போ பவா, பாம்பா சர்ப்ப சர்ப்பன்னு சொன்ன இல்லையா, சர்ப்பாவா மாறிடு, சர்ப்போ பவா இது அசபத் சபித்தார். சப்த மாத்திரே ஏவா, இப்படி சபித்த மாத்திரத்தினாலேயே நகுஷா, அந்த நகுஷன் எப்படி இருந்தா முன்னாடி, மகாகாயா பெருத்த உடலை கொண்டவனா இருந்தா, ராஜா இல்லையா. ஆனா இப்ப என்ன ஆயிட்டான்னு கேட்டா, காகோதரோ பூத்வா, காகோதரஹான்னா பாம்பு, குத்சிதா உதரஹான்னு அர்த்தம், சுருங்கிய வயிறு அப்படின்னு அர்த்தம். காகோதரஹா பூத்வா ஷிபிகாத்து க்ஷிதௌ பபாத, அந்த சிபிகத்திலிருந்து பல்லக்கிலிருந்து க்ஷிதௌ பூமியில் பபாத விழுந்தான். அதே மாதிரி இந்த காக்கோதரஹாக்கு ஜிம்ஹகதின்னு கூட அர்த்தம் உண்டு. இந்த வயிற்றை வச்சு என்ன பண்ணுமா, நேரா போகாது பாம்பு, இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகும் இல்லையா, அதுக்கு ஜிம்ஹகத்தின்னு பேரு. அதுவும் இந்த காக்கபதத்துக்கு அர்த்தம். ஜிம்ஹகதி, ஜிம்ஹா அப்படின்னா நேர்வழி அற்ற, வளைந்தன்னு அர்த்தம். பாம்பு நேரா போகாது. இதுக்கு சும்மா விளையாட்டு சொல்றது உண்டு பசங்களுக்கு. இந்த பாடசாலையில பாடம் நடத்தும் போது சும்மா சொல்லுவேன் விளையாட்டா, பாம்புக்கு ஒரு பேர் உண்டு, ஜிம்ஹக பவனாசனஹா அப்படின்னு உண்டு, அமரத்துல வரும். ஏன்டா பாம்பு ஒல்லியா இருக்கு அப்படின்னு சும்மா கேட்பேன், அவங்களுக்கு தெரியாது. உடனே சொல்லுவேன், அது ஜிம்மு போறது, ஜிம்ஹம் கச்சதி இது ஜிம்மகஹா அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு. அதே மாதிரி ரொம்ப டயட்ல இருக்காது. ஏன்னா பவனாசனஹா, பாம்பு காற்றை சாப்பிடும், அதனாலதான் ரொம்ப மெலிசா இருக்கு. சும்மா விளையாட்டுக்கு சொல்றது. இங்கேயே கொடுத்துருக்கா, அடுத்த பக்கத்திலே பாருங்க, உரக பன்னகோ போகி ஜிம்ஹக பவனாசனஹா. ஆனா வாஸ்தவிகத்தை ஜிம்ஹகாங்கிறதுக்கு ஜிம்முக்கு போறதுங்க அர்த்தம் இல்லை, வளைஞ்சு வளைஞ்சு போறதுன்னு அர்த்தம். பவனாசனஹாங்கிறதுக்கு அதே அர்த்தம் தான், காற்றை சாப்பிடக்கூடியது அப்படின்னு. அதனாலதான் ஒல்லியா இருக்கு. சும்மா விளையாட்டு பசங்களுக்கு புரியறதுக்காக விளையாட்டுக்காக சொல்றது. இப்ப என்ன அடுத்து, காகோதரோ பூத்வா ஷிபிகாத்து க்ஷிதௌ பபாத. சரி, மானோஹி மகதாம் தனம், மகதாம் பெரியோர்களுக்கு எது செல்வம்னு கேட்டா மானஹாஹி தனம், கௌரவம் தான் செல்வம். அத்தஹா உன்னதம் பதம் பிராப்தஹா மான்யான் நாவமன்யேத, உயர்ந்த பதவியை அடைந்த ஒருவன் மான்யான் மதிக்கத்தக்கவர்களை ந அவமன்யேத, அவமதிக்க கூடாது அப்படின்னு இந்த பாடத்தினுடைய நீதியாக இருக்கு. நான் இந்த 2 பேராகிராஃப் மறுபடியும் படிக்கிறேன். அத
सः अथ सः इन्द्राणीं द्रष्टुमिच्छन् महता आडम्बरेण तस्याः वासभवनं गच्छन् सप्तऋषीन् आनाय्य स्वशिबिका वाहनाय आदिदेश। सप्तऋषयः तस्य शासनम् अनुल्लङ्घनीयं ज्ञात्वा शिबिकां वहन्तः कथमपि चेलुः। राजा च तान् सर्वान् पदे पदे स्खलतः परुषवचनैः अनिन्दत्। विशेषतश्च इतरैः सह गन्तुम् अशक्तं ह्रस्वकायम् अगस्त्यं कुम्भडिम्भ सर्प इति अधिचिक्षेप। आत्मानम् अधिक्षिप्तं पश्यन् भृशं व्याकुलीभूतः चुलुकीकृत अम्भोराशिः कुम्भयोनिः नहुषं सर्पो भव इति अशपत्। शब्दमात्रे एव नहुषः महाकायः काकोदरो भूत्वा शिबिकात् क्षितौ पपात। शिबिकातः அப்படின்னு இருக்கு, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். பஞ்சமி பக்திக்கு என்ன அர்த்தமோ அதே தான் தசலுக்கும். शिबिकातः சொன்னாலும் शिबिकाத்துன்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். मानो हि महतां धनम् अतः उन्नतं पदं प्राप्तः मान्यान् नावमन्येत. இங்க இன்னைக்கு பாடம் நிறுத்திப்போம். वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः।